நாட்டோ அமைப்பில் இருந்து விலகுவதற்கு அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். நாட்டோ என்பது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த 32 நாடுகளின் அரசியல் மற்றும் ராணுவ கூட்டமைப்பு ஆகும். 1949 உருவான இந்த அமைப்பு உறுப்பு நாடுகளில் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் அனைவரும் இணைந்து பாதுகாக்கும் கூட்டு பாதுகாப்பு கொள்கையின் கீழ் செயல்படுகிறது. இதன் தலைமையகம் பெல்ஜியத்தின் பிரசல்ஸில் உள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு உதவிடுமாறு ட்ரம்ப் நாட்டோ நாடுகளிடம் உதவி கேட்டார். ஆனால் எந்த நாடும் அவருக்கு கை கொடுக்க மறுத்துவிட்டன. அத்துடன் தங்களது வான்வெளியை அமெரிக்க ராணுவ விமானங்கள் பயன்படுத்தவும் தடை விதித்துள்ளன. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப், அமெரிக்கா இல்லையென்றால் நாட்டோ வெறும் காகித புலிதான். அணு ஆயுதம் கொண்ட ஈரானுடன் சண்டையிட நாட்டோ நாடுகள் வரவில்லை. ஈரான் உடனான போரில் உதவாதவர்கள் எண்ணெய் விலை உயர்வை பற்றி புகார் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு காரணமான ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவ மறுக்கிறார்கள். கோழைகள், உங்களை மறக்க மாட்டோம் என்று கடுமையாக நாட்டோ நாடுகளை தாக்கி பேசினார். இந்த நிலையில் நாட்டோ அமைப்பில் இருந்து விலக தீவிரமாக பரிசீலித்து வருகிறோம் என்று ட்ரம்ப் தற்போது வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அண்மையில் அவர், பார்ப்பதற்கு வலிமையான அமைப்பாக தோன்றினாலும் நாட்டோ ஒரு காகித புலிதான். இது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் நன்றாக தெரியும். அந்த அமைப்பால் நான் ஒருபோதும் ஈர்க்கப்பட்டதில்லை என்று கடுமையாக பேசியிருக்கிறார். ஈரானுக்கு எதிரான போரினை ட்ரம்ப் கைவிட வேண்டும் என்று அமெரிக்கர்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். நிலைமை இப்படி இருக்க, போர் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் நாட்டோ அமைப்பினை மொத்தமாக பகைத்துக் கொண்டு வெளியேறும் முடிவினை ட்ரம்ப் எடுத்திருப்பது அவருக்கு பல்வேறு வழிகளிலும் நெருக்கடி ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.